விதவிதமா ஐஸ்கிரீம் அண்ட் பாம்பே மிக்சர். வெல்கம் டு டே 91. இன்னைக்கு லஞ்சுக்கு ஏர் ஃப்ரையர்ல சிக்கன் 65 பண்ணிட்டேன். வீட்டில் இன்னைக்கு மட்டன் வாங்கியிருந்தாங்க. மட்டன் குழம்பும் கொஞ்சம் மட்டனும் எடுத்துக்கிட்டேன். புரோட்டீனுக்கு பத்தாதுன்னு கொஞ்சம் சிக்கனும் கூட்டு வைக்க சொல்லிட்டேன். ஃபைபருக்கு தான் இன்னைக்கு எதுவும் கிடைக்கல. சாப்பிட்டு முடிச்ச பிறகு சுகர் கிரேவிங்ஸா இருந்துச்சு. அப்போ இந்த ஐஸ்கிரீம் சாண்ட்விச் ஒன்று சாப்பிட்டேன். இது 50 கிராம் இருந்துச்சு, கிட்டத்தட்ட 150 கேலரி. 2 பிஸ்கெட்டுக்கு நடுவில் காஃபி ஐஸ்கிரீம் வச்சிருந்தாங்க. ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதை சாப்பிட்ட பிறகு சுகர் கிரேவிங்ஸ் அடங்கல. இந்த சூப்பர் யூல உள்ள புரோட்டீன் பார் பாதி சாப்பிட்டேன். இது ஒரு பேக்கெட்ல அரௌண்ட் 200 கேலரி தான், 10 கிராம் புரோட்டீன் இருக்குது. இது வேஃபர் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் பார் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்டா இருக்குது. ஈவினிங் ஒரு கப் டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ அப்பா நிலக்கடலை வறுத்து கேட்டாங்க. ஏர் ஃப்ரையர்ல நிலக்கடலையை வறுக்கும் போது கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்தேன். ஆயிலே இல்லாம நல்லா வறுபட்டு இருந்துச்சு. பட் அது கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த பாம்பே மிக்சர் கொஞ்சம் சாப்பிட்டேன். இதை சாப்பிட்றதுக்கு அது சாப்பிட்டா புரோட்டீனாவது கொஞ்சம் அதிகமா கிடைச்சிருக்கும், பட் டேஸ்ட் கிடைச்சிருக்காது. டின்னருக்கு மத்தியானம் மீதி இருந்த சிக்கன் அண்ட் மட்டன் கூட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டேன். சாப்பிட்ட பிறகு மறுபடியும் சுகர் கிரேவிங்ஸா இருந்துச்சு. அப்ப இந்த ஹேசல் நட் ஐஸ்கிரீம் பார் சாப்பிட்டேன். இதுவும் 50 கிராம் தான், அரௌண்ட் 200 கேலரி வந்துச்சு. வெளியே இருக்கதெல்லாம் நட்ஸ்ன்னு நினைச்சேன், ஆனா வெறும் ரைஸ் பஃப்ஸ் தான். சாப்பிட்றதுக்கும் ஓவர் சாக்லேட்டியா இருந்துச்சு. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இது சாப்பிட்ட பிறகும் மீதி இருந்த முட்டை மிட்டாயும் எடுத்து சாப்பிட்டேன். இன்னைக்கு ஓவராலா கொஞ்சம் ஓவராகவே சாப்பிட்டோம். அதனால இன்னைக்கும் நம்மளால கேலரி டெபிசிட்ல இருக்க முடியல. மீண்டும் சந்திப்போம்.